என் மேல உள்ள கோவம் இன்னும் உங்களுக்கு குறையலையாப்பா? கோவமா? எனக்கா? அதுவும் உண்மையிலையா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. இல்லப்பா, இருக்கு. எனக்கு தெரியும் என் அப்பா மனசுல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்பா, இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கிறது நாம 2 பேர் தான். காலையில எழுந்திருக்கிறேன், காஃபி போட்டு கொண்டு வந்து தரேன். ஒரு வார்த்தை கூட பேசாம வாங்கி சாப்பிடுறீங்க. மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் வெளியில போயிடுறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டை எல்லாம் கழுவி வச்சுட்டு நீங்க அமைதியா ஆயிடுறீங்க. ஏன்பா இப்படி? உறவுகளே இல்லாம ஒரு மெஷின் வாழ்க்கை. என் மேல உங்களுக்கு கோவம் இல்ல? இருக்கா இல்லையாப்பா? மனசுக்குள்ள ரெட்டை வேஷத்தை போட்டுக்கிட்டு வாழ தெரிஞ்சவன் இல்லைம்மா நான். எனக்குள்ள கோவம் இருந்தா அது உடனே காட்டி கொடுத்துரும். அடுத்த ஒரு நிமிஷத்துல அணைஞ்சு போயிடும். குடும்ப உறவுன்றதே சுருங்கி போயிடுச்சுமா. அதுல இருக்கிறவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? ஆனா ஒரு விஷயமா, என்னை சுத்தி இருக்கிறவங்க நடந்துகிட்ட முறையினால எனக்கு கோபம் இல்லைம்மா, கொஞ்சம் வருத்தம் இருக்குமா. அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்குல்லப்பா உங்க மனசுக்குள்ள. அப்போ என்கிட்ட ஏன் அதை மறைக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, எனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன வருத்தம் கூட என் பொண்ணு மனசை காயப்படுத்திடக்கூடாதுன்ற ஆதங்கம். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. அப்படி நான் ஏதாவது செஞ்சிருந்தாலும் அத நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுப்பா. ஏதோ அறியாம செஞ்ச பிழைப்பா. அத ஏன்பா நீங்க புரிஞ்சுக்கல? அம்மாடி, நினைவு தெரியாத சின்ன வயசுல கால்ல கொலுசு மாட்டிக்கிட்டு கால்ல தட்டு தடுமாறி போற அளவுக்கு பட்டுப்பாவாடைய கட்டி உன் கன்னத்துல சின்னதா ஒரு கரும்புள்ளி வச்சு, வாடிமா அப்பா வரல பிடிச்சிக்கோன்னு அப்படின்னு ஒரு வழியா தேவதைய ஊர்வலம் கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போவேன். அது ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஆணவம். முதல் நாள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுட்டு நீ ஆனா எழுதுறதுக்கு கத்துக்கிட்டு வந்துட்டு பெத்தவங்களை எந்த வேலையும் செய்ய விடாம வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு ஆனா கத்துக்குங்க அப்படின்னு எழுதி காட்டுவ. அதுக்கப்புறம் என்னம்மான்னு கேட்டா இன்னொரு ஆனான்னு சொல்லிட்டு சிரிப்ப. அப்பதாம்மா தெரியும் எனக்கு
காலையில நான் வச்சு விட்ட அந்த கருப்பு மையினுடைய அழகு ஆனாவோட முடியறது இல்லம்மா வாழ்க்கை. இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு கோபத்துல என் தலையில ஒரு கொட்டு கொட்டிட்டு கிளம்பி போயிடுவேன். அப்பா சிரிப்பேன். அது ஒரு தகப்பனுடைய கர்வம். அதுதாம்மா யதார்த்தம். அதாம்மா சின்ன வயசோட வாழ்க்கை. இப்போ அதெல்லாம் கைவிட்டு போயிடுச்சம்மா. அப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகலப்பா. நீங்களும் அப்படி நினைச்சுக்காதீங்க. நான் எதிர்பார்த்தது இப்படி ஒரு வாழ்க்கையே இல்லை. யாரும் யாரையும் வேதனைப்படுத்திடக்கூடாது, அப்படிதான் நான் நினைச்சேன். கடந்த சில மாசங்களா இந்த வீட்டில் நடக்கிற குழப்பங்களை பாரு. ஒரு முக்கோணமா இருந்த வாழ்க்கையில ஒவ்வொரு கோணமும் பாதி பாதியா வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு. நான் எந்த கோணத்தை நம்பி வாடுறது? இதை யாருக்கிட்ட சொல்லி அழுவுறது? அப்பா, புரியுதுப்பா. உங்க வேதனை, உங்க ஆற்றாம, இதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. அப்பா, நான் வேணும்னா அம்மாவை போய் பார்த்து கூட்டிட்டு வரட்டுமாப்பா? நான் வேணும்னு சொல்ல மாட்டேன், வேண்டான்னு சொல்ல மாட்டேன். போனாவோ போனா, வந்தா வரட்டும். தேங்க்ஸ்ப்பா. அவ வராளோ இல்லையோ, நான் கேட்டேன்னு சொல்லுமா. போமா. வருவாங்கப்பா, வருவாங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். என்ன வக்கீல் சார், ஜெயிச்சிட்டோங்கிற மமதையில இருக்கீங்களா? யாரு யாரு யாரு? இந்த சத்தியமூர்த்தி தோத்ததா சரித்திரமா இல்ல. சத்தியமூர்த்திக்குன்னு ஒரு சரித்திரமே இல்ல. அப்புறம் என்ன? தோத்ததுக்கு ஒரு சரித்திரம், ஜெயிச்சதுக்கு ஒரு சரித்திரம். ஏய், நீ ரொம்ப பேசுற. உன்னதான் அன்னிக்கே கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிட்டன்ல. போனவ எதுக்கு திரும்பி வந்த? பல உண்மைகள் உங்களுக்கு தெரியணும்ல.
அத சொல்லத்தான். என்ன என்ன உண்மை? சொல்றேன் சார், சொல்றேன். சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். தோட்டத்துல காய்கறி விளைவிக்கிறவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். அத வாங்கி விக்கிறவனுக்கு அதோட விலை தான் தெரியும். அத வாங்குறவங்களுக்கு 10 ரூபான்னு சொன்னாலும் அதிர்ச்சியா இருக்கும், 2 ரூபான்னு சொன்னாலும் அதிர்ச்சியா தான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி தொழிலுக்கு விலை மட்டுமே தெரிஞ்ச வக்கீல். என்ன சொன்னீங்க அன்னைக்கு? என் வக்கீல் பயந்து ஓடிட்டாரு இல்ல? இந்தாங்க, இத போடுங்க. கொஞ்சம் பாடுங்க. என்ன சார், அதிர்ச்சியா இருக்கா? நீங்க என்ன தள்ளாம விட்டிருந்தா கூட நான் கொஞ்சம் தள்ளாடி இருப்பேன். போகட்டும் விடுன்னு பொறுமையா இருந்திருப்பேன். பாத்தீங்கல்ல, உங்க ஹாஸ்பிட்டல் மேல எந்த செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்கோன்னு. ஏய்! நீ என் மேல எந்த செக்ஷன்ல வேணும்னாலும் கேஸ் போடலாம். இதெல்லாம் எப்படி உடைச்சு வெளில வருதுன்னு எனக்கு தெரியும். ஏய், உன் வக்கீல் எனக்கு பின்னாடி வந்தவன். நான் அவனுக்கு முன்னாடியே கோர்ட்ல விளையாடினவன். போய் சொல்ல அவங்கிட்ட கோர்ட்ல சந்திப்போம்னு. சட்டத்தோட சந்து போந்துல புகுந்து விளையாடினவன். மத்தவங்களுக்காக சதுராட்டம் ஆடினவன். அவனுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஆடமாட்டானா? இதற்கு பிறகும் இந்த வீட்டுல நீ காலடி எடுத்து வச்ச, திரும்பி போறதுக்கு கால் இருக்காது. புத்திய தீட்டுறவனுக்கு கத்திய தீட்டவும் தெரியும். போ போ. ஏய், இந்தா இதப்படி. நீயே வச்சுக்க. வீட்ல போய் ஃப்ரேம் போட்டு தினமும் எழுந்திருச்சு அழகு பாரு. சத்யமூர்த்தி சார், ஓடி ஓடி வெளிய. கால் இருக்கும் போதே நடந்து போயிடு. போ.
முறைக்கிறான்.